உங்க போன்ல Flipkart இருக்கு. நீங்க Flipkartல ஷாப்பிங்லாம் பண்ணுவீங்களா? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. அந்த Flipkartஅ பத்தி ஒரு முக்கியமான இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்த நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம வீடியோக்கு லைக் குடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க Flipkart தான் அதிகமா பயன்படுத்துவீங்கன்னா, கண்டிப்பா Flipkartல ஒரு நோட்டிஃபிகேஷன் பிரச்சனை இருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Flipkartஅ பொறுத்தவரைக்கும் நீங்க நோட்டிஃபிகேஷனுக்கு அலோ குடுத்துட்டீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் குடுத்திருப்பாங்க. அந்த டாகிள் ஃபுல்லா ஆன்ல இருக்கும். சோ முக்கியமான விஷயங்கள நம்ம ரிசீவ் பண்ணணும். தேவையில்லாதத நம்ம என்ன பண்ணணும்? டர்ன் ஆஃப் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, Flipkartஅ பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். Flipkartல இருந்து நெறைய நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது என்னடா இது வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு மொத்தமா Flipkartல அந்த நோட்டிஃபிகேஷன டர்ன் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்ப எப்பமாவது ஒருக்கா Flipkartல பொருள பை பண்ணும்போது, அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து ரிசீவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நெறைய சட்ட சிக்கல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எது தேவையோ, எது தேவையில்லையோ அப்படிங்கிறத நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம்? டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டப் போறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க Flipkartல இருந்து நெறைய நோட்டிஃபிகேஷன் நீங்க ரிசீவ் பண்றீங்களா? அது எந்த இடத்துல நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க? ஹோம் ஸ்கிரீன் போங்க. அதுக்கப்புறம் மேல இருந்து கீழ ஸ்வைப் டவுன் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல தான் நோட்டிஃபிகேஷன அதிகமா நீங்க ரிசீவ் அப்படி ரிசீவ் பண்ணும்போது அந்த ஒரு அப்ளிகேஷன்ல நோட்டிஃபிகேஷன் மட்டும் இல்ல. நீங்க என்ன அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்றீங்களோ அதுல இருந்து கூட முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வரலாம். சோ அத மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுவே வந்து அதாவது Flipkart நோட்டிஃபிகேஷனே இந்த இடத்த முழுமையா ஆக்குபை பண்ணிருச்சுன்னா, கண்டிப்பா நீங்க மத்த நோட்டிஃபிகேஷன் நீங்க மிஸ் பண்ணுவீங்க. சோ Flipkartல உள்ள நோட்டிஃபிகேஷன கண்ட்ரோல் பண்ணணும். முழுமையா கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா எதெல்லாம் தேவையோ, எதெல்லாம் தேவையில்லையோ அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ண முடியும். சோ அந்த இடத்துக்கு தான் நான் உங்களுக்கு கொண்டு போய் காட்டப் போறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, Flipkartஅ ஓபன் பண்ணாம பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஐ பட்டனுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கேட்டகரிஸ். நான் காட்டக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே OSக்கு OS மாறுபடும். அத நீங்க பார்த்துக்கங்க. நோட்டிஃபிகேஷன் கேட்டகரிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தலைப்பு குடுத்திருக்காங்க. ரிமைண்ட் மீ, மை Flipkart கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் Flipkart ஆஃபர், ரெக்கமெண்டேஷன் பை Flipkart, அதுக்கப்புறம் ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூ, அது மாதிரி ஆர்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்கு உள்ளேயும் அலோ நோட்டிஃபிகேஷன் குடுத்திருப்பாங்க. அதாவது மொத்தமா ஆஃப் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரிமைண்ட் மீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இப்போ அலோ நோட்டிஃபிகேஷன் இருக்கா? இதை நான் ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணிட்டா இந்த ரிமைண்ட் மீல என்னெல்லாம் இருக்கோ அந்த நோட்டிஃபிகேஷன் எதையுமே நீங்க Flipkart தரப்புல இருந்து ரிசீவ் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அநேகமா எனக்கு இதுல 2, 3 டைட்டில் உள்ள அந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு தேவையில்லைன்னு தோணும். ரெக்கமெண்டேஷன் பை Flipkart அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூ இது தேவையே இல்லை. அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. தப்பி தவறி கூட இதை நீங்க ஆஃப் பண்ணிடாது. ஏன்னா நீங்க ஒரு பொருளை வந்து நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்பவுமே டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கணும். மத்த தேவையில்லாததெல்லாம் நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா Flipkartல இவ்வளவு குடுத்திருக்காங்கல்ல நோட்டிஃபிகேஷன். Amazonல போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன். Amazonஅ பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்றேன். ஐ பட்டனுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ்குள்ள போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கேட்டகரிஸ். பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லங்க. Amazonல எதுவுமே இல்ல. இந்த மாதிரிலாம் இல்ல. பட் Amazonல இந்த மாதிரி பிரச்சனையே வராது. தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்லாம் வராது. Flipkart மாதிரி. வரக்கூடியது என்னன்னா, நீங்க ஏதாவது ஆர்டர் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் Amazon தரப்புல இருந்து வரும். இல்லனா ஓடிபி வரும். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் வரும். பாக்கி எதுவுமே Amazon தரப்புல இருந்து வராது. இந்த Flipkart பையன் தான் நம்மள ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டு ஆஃபர், டீலர், டிஸ்கவுண்ட், ஃபீட்பேக், ரிவ்யூ பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. ஸோ அதுக்காக தான் இதை நான் சொல்ல வந்தேன். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு வெறித்தனமான Flipkart யூசரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை செட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பார்ல தேவையில்லாம Flipkart நோட்டிஃபிகேஷன் வந்து ஆக்குபை பண்ணிக்கணும். அதுதான் டாப்ல நின்றுகிட்டே இருக்கும். சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ Flipkartல இந்த பிரச்சனையை கண்டிப்பா நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன், அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.